அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் சத்யநாராயணன், அஸ்வந்த் அக்குபஞ்சர், மாற்றுமுறை மருத்துவ சிகிச்சை. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாருமே மாட்டிட்டு அதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இயற்கை மருத்துவமான அக்குபஞ்சர் நல்ல ஒரு அற்புதமான தீர்வு. இது அக்குபஞ்சருடைய அறிமுக வகுப்பை 2 வகுப்பாக நடத்தலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அக்குபஞ்சர் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஊசி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடியினுடைய அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு தான் இருக்கும். அந்த ஊசியை வச்சு உங்களுக்கு சிகிச்சை எடுக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நோய்க்கும், சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன், குழந்தையின்மை பிரச்சனை, மாதவிடாய் தொந்தரவு, இந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு அற்புத குணமளிக்கக்கூடிய சிகிச்சை தான் இந்த அக்குபஞ்சர். இது நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா, பச்சை குத்துறது, அதனுடைய வைத்தியத்தை சீனாக்காரங்க கற்றுக்கிட்டு அதை அக்குபஞ்சர் மருத்துவமாக விட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இருக்குது. பட் மக்களுக்கு யாருக்கும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வோ இல்லை இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாததுனால அக்குபஞ்சர்னால் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் இந்த அக்குபஞ்சரை பற்றி தெரியறதுக்கு முன்னால் எனக்கே இது எல்லாம் இப்படி ரெடி ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கும் இருந்தது. பட் இதில் உள்ளே போயிட்டு இதை படித்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எனக்கும் சிகிச்சை எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுத்து அந்த சிகிச்சை கொடுத்து அவங்க ரெடியாகிற ரிசல்ட் நம்மக்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தமான நிகழ்வு அப்படின்றது நடந்தது. இந்த அக்குபஞ்சர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் எல்லோரும் இந்த அக்குபஞ்சரை இல்லம் தோறும் மருத்துவர் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அனைவருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படின்றதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய தொகையை செலவிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம். அதனால் இந்த அக்குபஞ்சர் தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு இந்த அறிமுக வகுப்பில் இந்த வாரம் ஒரு செஷன் ஆகும், அடுத்த வாரம் இன்னொரு செஷன் உங்களுக்கு வீடியோவை நான் போட போகிறேன். இப்போ இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அக்குபஞ்சர் அப்படின்றது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கை பஞ்சபூத சக்திகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை இந்த ஊசி மூலிமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை. இதில் உங்களுக்கு இப்போ ஒரு 3 முக்கியமான புள்ளிகள், மொத்தம் கோல்டன் பாயிண்ட்ஸ் 6 புள்ளிகள் இருக்குது. அதில் இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய 3 முக்கியமான புள்ளிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புள்ளிகள் மூலிமா நீங்கள் உதாரணத்துக்கு தூக்கமின்மை, அந்த பிரச்சனைக்குள்ள புள்ளியை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த புள்ளியை நீங்கள் சிகிச்சை அப்படின்றது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலை நான் சொல்லக்கூடிய புள்ளிகள் எந்த புள்ளிகளோ அந்த புள்ளிகளை 1 நிமிடம் லேசான டச்சில் பிடிங்க. அடுத்த 1 நிமிடம் அழுத்தம் கொடுத்து டச் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த 1 நிமிடம் லேசான டச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான். அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதில் இப்போது பெரும்பாலானோர் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்றது எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டான புள்ளியை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
இந்த பாயிண்ட் செய்யுங்க. தூக்கம் இல்லாமல் பிரச்சனைகளால் துவண்டு இருக்கிறவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அற்புதமான புள்ளி மூலமாக தூக்கம் அப்படின்றது நல்லா வரும். அதனால் இந்த பாயிண்ட் வந்து எல்லோரும் செய்யுங்க. தூக்கத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாள்காட்டி விரல் எடுத்துக்கங்க. அதில் வந்து 2 இன்ச், சரிங்களா? கை மணிக்கட்டு இருக்கு இல்லையா, மணிக்கட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கட்டு ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகையிலேருந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு இது வரும், எலும்பு தசைநார், சரிங்களா? அதுக்கு நடுவில் இந்த மணிக்கட்டுலேருந்து இங்கே வந்து 2 இன்ச், அதாவது இந்த புள்ளி, சரிங்களா? இதை வந்து நம்ம அக்குபஞ்சர் பாயிண்டில் வந்து P6 அப்படின்ற புள்ளியாக வந்து சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதுக்கான முழு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பாயிண்டில் வந்து ஒரு 3 நிமிஷம் லைட்டான டச், அழுத்தம் கொடுத்து ஒரு நிமிஷம் டச், அடுத்து லேசான ஒரு டச் 1 நிமிஷம், மொத்தம் 3 நிமிஷம்தான். தூக்கத்துக்கு வந்து நல்லா அற்புதமான ஒரு தீர்வளிக்கக்கூடிய ஒரு கோல்டன் பாயிண்ட், சரிங்களா? இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தூக்கமின்மை, பயம், மனச்சோர்வு, இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்கும் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு புள்ளியாக இந்த புள்ளி அமையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இப்போ மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல்னால உருவாகக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து பல விதமான நோய்க்கு வந்து அடிப்படை காரணமே மலச்சிக்கல் தான். அதனால் வந்து மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, இந்த கைக்கு பேக் சைடு வரக்கூடிய இந்த பகுதியில் இந்த மணிக்கட்டு ரேகை வருது இல்லையா, இந்த ரேகையிலேருந்து 3 இன்ச், ஆள்காட்டி விரல்லேருந்து 3 இன்ச் நடுவில் நம்ம அந்த P6 பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நேர் பேக் சைடில் 3 இன்ச் இந்த பாயிண்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷம் லைட் டச், ஃபெதர் டச், லைட் டச், இது 3 நிமிஷம் இந்த பாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா மலச்சிக்கலை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தி, குளிர்ச்சி, காற்று சக்தி, இந்த 3யுமே வந்து இதை வந்து பேலன்ஸ்டு பண்ணக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான சக்தி இந்த பாயிண்ட். அதனால் இது பேர் பார்த்திங்கன்னா TW6. இந்த புள்ளியையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த அக்குபஞ்சருடைய மகத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து 3வது ஒரு புள்ளி, முக்கியமான புள்ளி. எல்லாரும் வலிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே உழண்டுட்ருக்கோம். இந்த வலிகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலிகள், கை வலியாகட்டும், இடுப்பு வலியாகட்டும், தலைவலியாகட்டும், எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் வலிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த LI4, அதாவது ஆள்காட்டி விரலும் இந்த பெருவிரலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளி வந்து LI4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேடான பகுதி, இந்த பகுதியை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 3 நிமிஷம் நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய வலிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான தீர்வளிக்கக்கூடிய புள்ளி. இப்போ இந்த வாரம் இந்த 3 புள்ளிகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 3 புள்ளிகளை வந்து இந்த வாரம் இந்த வகுப்பில், அறிமுக வகுப்பில் இந்த புள்ளிகளை நீங்கள் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக செஞ்சு பார்த்து அது மூலிமா நான் இப்போ சொல்லக்கூடிய நோய்கள் அப்படின்றது உங்களுக்கு எப்படி மாறுது அப்படின்றத வந்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா கண்கள் கழுவு முறை அப்படின்றது ஒன்று இருக்குது. இது கண்கள் கழுவு முறை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம குளிக்கிறோம் இல்லையா, நம்ம குளிக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம ஆறுகள்லேயோ இல்லை குளங்கள்லேயோ இல்லை ஏரிகள்லேயோ நம்ம குளித்தோம் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் அப்படின்றது நல்லா வெளியேறும். நீங்கள் உதாரணத்துக்கு போய் அருவியில் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கண் வந்து நல்லா ரெட்டிஸாக மாறும். அதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியேறதுக்கு உண்டான அறிகுறி. அதை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து செய்யலாம். நம்ம முகம் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து உப்பு தண்ணி மீன்ஸ் போர் தண்ணி, போரில் வரக்கூடிய உப்பு தண்ணி இல்லை வந்து கிணத்து தண்ணி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து பவுலில் முகம் உள்ளே போகிற அளவுக்கு எடுத்துகிட்டு நாக்கை வந்து வெளியில் நீட்டணும், கண்ணை வந்து முழிக்கணும், மூச்சை வந்து தம் கட்டி உங்களால் வந்து எவ்வளோ நேரம் அந்த தண்ணியில் வந்து கண்ணை முழித்து மூச்சை தம் கட்டி உள்ளே இருக்க முடியுமோ அதை செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கண் வந்து பயங்கர எரிச்சலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 5 முறை அல்லது 10 முறை வந்து அந்த கண்கள் கழுவும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், எந்தெந்த உறுப்புகள் வந்து செயல்பாடுகள் குறைவாக இருக்கோ அந்த உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இந்த கண்கள் கழுவும் முறை மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்றது நல்ல முறையில் இயக்கம் தரும். அதனால் இந்த கண்கள் கழுவும் முறை மூலமாக பெரும்பாலான வியாதிகளை வந்து குணப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த அக்குபஞ்சர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நோய்களால் மாட்டி வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஒரு அக்குபஞ்சர் அப்படின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். மேலும் நீங்கள் தகவலுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கிளினிக் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் போடுறேன். அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அந்த சந்தேகத்தை வந்து நான் தீர்த்து கொடுக்குறேன். இந்த அறிமுக வகுப்பில் முதல் வார வகுப்பு இந்த வாரம் நிறைவடையுது. மீண்டும் அடுத்த வார வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெறுவது டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.